Hi friends, welcome to Himya's Home. இன்னைக்கு என்னோட பழைய பக்கெட் வீடியோவில் வினோ பிரபா அப்படின்ற சப்ஸ்கிரைபர் வந்து 25 லிட்டர் கேன் வந்து பாசி பிடிச்சா எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ 25 லிட்டர் கேன் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கேனும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். வச்சு க்ளீன் பண்ண முடியாத வாட்டர் பாட்டில்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய கேன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? எதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாசி பிடிக்குது அப்படின்னா, சூரிய வெளிச்சம் வந்து அதில் பட்டுருச்சுன்னா ஈஸியாக வந்து பாசி பிடிச்சிரும். நம்ம தண்ணி தான் ஊற்றிட்டோமே காலி கேன் தானே அப்படின்னு ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா சூரிய வெளிச்சம் பட்டு அந்த ஈரப்பதத்தில் ஈஸியாக வந்து பாசி பிடிச்சிரும். ஸோ அதனால் எப்போவுமே க்ளோஸ் பண்ணி வைங்க. நான் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கல்லுப்பும் நியூஸ் பேப்பரும் எடுத்திருக்கேன். நியூஸ் பேப்பர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்னோடய கேன் காட்டுறேன். இதை வந்து நான் வந்து சூரிய வெளிச்சம் படுற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு பாசி பிடிக்க வச்சேன் வீடியோ போடணுங்கிறதுக்காக. பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. ஆனால் இது ரொம்ப பழைய கேன் தான். இப்போ நான் அதில் வந்து கல்லுப்பு வந்து என் பையன் போடுறான். இவனை வச்சு தான் நான் இன்றைக்கி இந்த க்ளீன் பண்ணுற வேலையை பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ அளவுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து உங்களோட கேனோட அழுக்கு பொறுத்து தான். உங்களுக்கு நிறைய இருந்ததுன்னா நிறைய போடுங்க, கொஞ்சமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக போடுங்க. இப்போ வந்து நான் அந்த நியூஸ் பேப்பர் பிச்சு வச்சுருக்கேன். நியூஸ் பேப்பரையும் இதில் போடுறேன். நியூஸ் பேப்பர் வந்து எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு நினைக்க வேணாம். ஈஸியாக தண்ணியில் மிக்ஸ் ஆனால் அது ஈஸியாக வெளியில் வந்துடும். இப்போ கல்லுப்பு இவ்வளோ வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மணல் யூஸ் பண்ணி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம அந்த காலத்தில் மணல் தான் வந்து பாத்திரம் கழுவுவாங்க, மண்பானை யூஸ் பண்ணி தான் தண்ணி குடிக்கிறோம். மணல் போய் தண்ணி குடிக்கிறதுல போடலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஈஸியாக வந்து மணல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். ஆற்று மணல் இருக்கும்ல, கல்லுக்கெல்லாம் இருக்கிற மணல், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குலுக்குனிங்கன்னா அந்த பாசி எல்லாமே இதில் வந்துடும். ஈஸியாக பண்ணிடலாம். அந்த இது எல்லாமே வந்து க்ரீன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சோண்டு இந்த விம் லிக்விடோ இல்லை உங்கள் வீட்டில் என்ன லிக்விட் யூஸ் பண்ணிங்களோ அது கொஞ்சமாக போடுங்க. போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் லைட்டாக குலுக்குனிங்கன்னா அந்த மற்ற அழுக்கும் வந்துடும். அந்த ஸ்மெல், அந்த பாசி ஸ்மெல்லும் அது வந்து வந்துடும். இப்போ அந்த வெளியே அந்த எல்லாத்தையும் கொட்டிடலாம். ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ரொம்ப பாசி பிடிச்சி ரொம்ப அழுக்காக இருந்தால் கூட இந்த மெத்தட் வந்து ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இங்கே பாருங்கள் எப்படி க்ரீன் கலராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம எப்போவும் தண்ணி பிடிச்சி எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி குலுக்கி க்ளீன் பண்ணிடுங்க. நீங்கள் நிறைய லிக்விட் ஊற்றிட்டிங்கன்னா நிறைய நுரை வந்துகிட்டே இருக்கும், தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகும். நீங்கள் கொஞ்சமாக ஊற்றுங்க, ஒரு ஹாஃப் ட்ராப் கூட போதும். அவ்வளோதான், க்ளீன் ஆகிடுச்சு. வெளியில் வந்து பாத்திரம் கழுவுற மாதிரி லைட்டாக க்ளீன் பண்ணால் போதும். இவனே க்ளீன் பண்ணதுனால பாகுபலி மாதிரி போஸ் கொடுத்துட்டு நிற்கிறான். தட் மொமெண்ட், இப்படி இருந்த கேன் எப்படி ஆயிடுச்சு மொமெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா